கிரகன் சென்னையிலிருந்து. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடங்குறோம். ஏன்னா 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு 6 மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார். ஸோ அப்போ அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ சனி வக்ரம் இருக்குது. ப்ளஸ் என்னென்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிறார். ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள், கிரகத்தோடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும், ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்கழி மாதத்தில் நிறைய பேர் இந்த பூசணி பூ வச்சுருப்பாங்க. ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து விடிய காலையில் அந்த பூசணி பூவை வந்து வாசலில் வச்சு கோலம் போடுவாங்க. அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும். ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது. ஏன்னா மார்கழி மாதம் என்னென்னாக்கா ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறதுக்கு திருப்பாவை பாடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு, அப்போ என்னன்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய இப்போ பூசணிக்காயை காணோம், பூசணி பூவையும் காணும். அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு, ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்னக்கா நைட்டு விடிய காலையில் எழுந்திரி சோம்பேறித்தனம் போட்டு நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம். அது வந்து பலன் தராது. ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணகினை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் O2 போயிட்டு உள்ள O3 மாறும். புரியுதுங்களா? இந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போ இந்த O3 வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையும் இதில் இருக்குது. அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட. அப்போ திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன், கணவன், வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு, அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து, ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம் செய்வதுதான் சிறப்பான தன்மை. ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு, ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு. எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ள தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்க போது தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருந்து நிறைய விஷயங்களில் ஒரே தொட்டதெல்லாம் செலவு. எங்கேயாவது வெளியே போகலான்னு பார்த்தா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யலான்னு அப்புறம் செய்யலான்னு கடைசி வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்க மாட்டீங்க. நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு செய்யலான்ற மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதே போல் என்னன்னாக்கா தேவையற்ற குருவோட ஒரு சண்டைலாம் வந்திருக்கும். புரியுதுங்களா? குருவோட செயல்பாடுகள் பிடிக்காதனால ஒரு குரு சிஷ்யர் உறவில் இருக்கவங்களுக்கு நிறைய சண்டை, பிரிவினைலாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறி மீண்டும் ஒரு சுமூக போருக்கு ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் மனசில் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய விஷயங்கள் போட்டு உருட்டி
விட்டுட்டு நிறைய பேருக்கு இது ஞாபகம் வருது. இனம் புரியாத ஒரு பயம் அழுத்தத்தோடு இருந்த மீனராசிக்காரங்க இந்த காலங்களில் மன தெளிவாயிடும். ஓகே, தொழில் சிந்தனை சிறப்பாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம்ன்ற ஒரு சிறப்பான சிந்தனை செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த காலத்தில் என்னென்னாக்கா அபரிவிதமாக சொல்லுவாங்க 7.5 சனி அப்படின்வாங்க. 7.5 சனி 8.5 சனி எல்லாம் இப்போ ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா மீன ராசிக்கு 7.5 சனி வேலையே செய்யாது, நற்பலனை கொடுக்கும். அதாவது வேலை செய்யாதுன்னா வேலை செய்யும், நல்ல விஷயத்தை கொடுக்கும், நிறைய முதலீடுகளை ஏற்படுத்தும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், தொழிலில் லாபத்தை அதிகமாகும், 2ஆம் திருமணத்தை செஞ்சு வைக்கும். அதாவது ஒரு முதல் திருமணம் தவறியவங்களுக்கு 2ஆம் திருமணம், என்னடா இது அப்போ சும்மா இருக்கிறவங்க 2ஆம் திருமணம் நடக்குமாலாம் நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லை, 2ஆம் திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்பு இருக்கும். முதல் திருமணம் நடந்திருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். கணவன் மனைவியெல்லாம் ஒரு டூர் போவாங்க, வெளிநாடு டூர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் விரும்பிய இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய, மனைவியை கூட்டுட்டு எங்கள் மனைவிக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை கணவனுக்கு பிடிச்ச அந்த விரும்பிய இடங்களுக்கு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் மீனராசிக்கு போது அபரிவிதமான நன்மைகள் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இஷ்டம் போல் தொட்டதெல்லாம் ஜெயிப்போண்டா அப்படின்ற மாதிரி எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கிறன்னும் போது அப்புறம் வாழ்க்கை வெற்றி நோக்கி பயணமாக தானே இருக்கு. அதே போல எனக்கு நிறைய பேருக்கு இந்த தொழில் சார்ந்த சிந்தனை, வருமானம் சார்ந்த சிந்தனை, இது எல்லாமே மேலும் கடந்த காலத்தில் எனக்கு பணம் வரவு என்ன பண்ணால் காசு வரும்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பேன். இப்போல்லாம் என்னக்கா இதை பண்ணால் காசு வரப்போகுது, நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா குருவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குரு உங்களை பார்க்கல, குரு பார்வை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் மறைமுகமான குருவோட செயல்பாடுகளால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். அதே போல் எனக்கு தந்தையோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும், தந்தையோட முழு ஒத்துழைப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தந்தையோட ஆசீர்வாதம். அதே போல் எனக்கு நிறைய பேர் அந்த காவல் தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக கும்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்க முடியும். அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியின் வருமானத்தை ஈட்டக்கூடிய வெற்றியின் பாதையே ஒரு சைடு இருந்தாலும் அதன் மூலயமா நினைத்த காசு வரும். எனக்கு 100 ரூபா வரணும், 100 ரூபா வரும், அந்த மாதிரியான நிகழ்வை நோக்கி உங்களை நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இருக்கு. ஆனால் எனக்கு இவ்வளவும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எனக்கு துடை பகுதியில் எங்கேயாவது ஏதாவது ஒரு அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நல்லது நடக்கும்போது நம்ம பெருமையை பீத்திப்போம் இல்லையா, பெருமை பீத்திக்கிறன்ற பேர் உங்கள் வாய் தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை. வார்த்தையில் ரொம்ப கவனம் இருக்கும், பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப கோபமாக பேசுவாங்க, கோபமாக அடுத்தவனை குறை சொல்லி திட்டுறது இந்த காலத்தில் அதுவே உறவை பிரச்சனையாக்கும். வருமானத்தில் அதிகமாக பேசுனீங்கன்னாவே இந்த காலத்தில் காசு வராது. அதனால் எனக்கு பேச்சை குறைக்கணும். மீனராசிக்காரன் இந்த காலத்தில் பேச்சை குறைச்சின்னு, அதுவும் என்னென்னாக்கா தேவையற்ற குடும்பத்தை பற்றி உங்களுடைய வருமானத்தை பற்றி எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்கன்னாவே காசு வராது. ஸோ அதனால் இந்த காலத்தில் பேச்சை பற்றி வருமானத்தை பற்றி பேசவே குறைச்சிக்கணும். ஸோ என்னென்னாக்க தந்தைக்கு இந்த காலத்தில் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மருத்துவ சிகிச்சை செய்வதன் வழியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார வளம். நீங்கள் அப்பாவுக்கு போயிட்டு நான் போயிட்டு சும்மா அப்பா வயசில் இருக்கிற எனக்கு அப்பா இல்லைங்க என்னங்க பண்ண அப்பா வயதில் இருக்கிறவங்கள போயிட்டு கொண்டு போவாங்க, ஏதாவது மருத்துவம் கேட்குறாங்களா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வருமானம் இன்னொரு சைடு டபுள்மா என் வருமானம் இருக்குது, வருமானத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவி என்பது உங்கள் வருமானத்துக்கு. ஏன்னா இயற்கையும் இறைவனும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எனக்கோ கடவுள்கிட்ட வேண்டி இருப்போம். அதுக்கு என்ன பண்ணுறோம், சரி இந்த வேலை செஞ்சுட்டு காசு வாங்கி போய் இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அது கேட்டிங்கன்னா காசு கொடுத்து அது பிச்சை போடுற மாதிரி. அதே இப்போ இந்த மரத்தை வெட்டு இல்லை இந்த செடியை வெட்டு ஒன்று அவர் கொடுக்கணும், அது வேலை செய்து பணம் வாங்குவது. வேலை செய்யாமல் வாங்கினா தான் நமக்கு ஏதோ தர்மமாக செய்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்வதற்கான கூலின்றது தாராளமாக கிடைக்கும். ஸோ அதனால் என்னக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வேலையினால் வருமானம் இருக்குது, வேலையில் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்குது, வேலை ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியிட, வேலையில் லாபம் இருக்கும், திடீர்னு அதிர்ஷ்டமாக இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல 10,000 ரூபா கிடைக்கும்னு செஞ்ச வேலையில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கூட கிடைக்கும். ஏன்னா இன்னொரு வேலை கொடுப்பாங்க, நீங்கள் செய்த வேலை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த வேலையும் சேர்த்து செய்ப்பேன் நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி தான் வருமானம் இருக்கும். வேலை செய்யும் போது 10,000க்கு 1 லட்ச ரூபா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்த வேலை அவங்க திருப்தியாகி அந்த வேலை இந்த வேலையும் சேர்த்து செய்யுன்னு சொல்லி அதிகமான இன்னொரு வேலையும் சேர்த்து கொடுத்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதனால் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாமே
நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிளான் பண்ண காசு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு மிக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குது. ஆனால் பேச்சை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. உங்கள் வாயில் தான் பிரச்சனை. ஸோ பேச்சு சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாறும். நன்றி, வணக்கம்.